Hi Hermes, today பார்க்க போகிறது விமின் குக் எஃப்எஃப் அவர் ஹாட் ஒய்ஃப் ஹைட் அண்ட் சீக்ரெட் பார்ட் 3. விமின் குக் 3 பேரும் லாஸ்ட் 1 வீக்காக பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டடில் இருக்காங்க. ரீசன் வைன் இவங்க 3 பேர் கிட்ட கூட வர்றதில்ல. காய்ஸூன் மின்ஹூ கூடயே தான் எங்கே போனாலும் அந்த காலேஜ் முழுக்க சுற்றிட்டு இருக்காங்க. காய் மின்ஹூ ஜூனை பொறுத்தளவு விமின் குக் கூடயே இந்த பொண்ணை சுற்றிக்கிட்டு திரிகிறாங்களே, ஸோ அவங்கக்கிட்ட இருந்து பிரித்து விட்டால் அவங்க சஃபர் ஆவாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு 2 days பேசிகிட்டு இருந்திருப்பாங்க வைன்கிட்ட. ஆனால் வைனோட சைல்டிஷான பிஹேவியரும் வைன் ரொம்பவே நார்மலாக நடந்துக்கிறதையும் பார்த்துட்டு ஏனே தெரியல இவங்க 3 பேருக்கும் வைனை பிடிச்சிருக்கு. ஸோ இவங்க 3 பேரும் விமின் குக் எப்படி ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் ஒருத்தவங்க வைனை ஒன் சைடு அலோவ் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ காய் ஜூன் மின்ஹூ 3 பேரும் ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் ஒருத்தவங்க வைனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டு 1 வீக்காக விமின் குக் கிட்டேயே காய்ஸூன் மின்ஹூ 3 பேரும் வைனை விடுறதில்ல. வைனை பொறுத்தளவு விமின் குக் தான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, ஸோ இவங்க 3 பேரும் ட்ரிபிள்எட்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இவங்கக்கிட்ட ரொம்ப ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். காய் வைனை கூட்டிகிட்டு வேகமாக கேன்டீன் கூட்டிகிட்டு போகிறாங்க. காய், எதுக்கு நீங்கள் மட்டும் என்னைய கேன்டீன் கூட்டிகிட்டு போகிறீங்க? அவங்க அண்ணாலாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. வருவானுங்க, அவனுங்களுக்கு லெக்சரர் ஒர்க் கொடுத்துருக்காரு, மக்க பசங்க அவனுங்க ஒழுங்காக படிக்க மாட்டானுங்க, அதனால அசைன்மெண்ட் எழுதிக்கிட்டு இருக்கானுங்க. நான் நல்லா படிக்கிற பையன், நான் என் அசைன்மெண்ட்டெல்லாம் எஸ்டர்டேவே முடிச்சு கொடுத்துட்டேன். அதான் உன்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு தான் கேரமல் காஃபினா ரொம்ப பிடிக்குமே, வாங்கி கொடுக்கலான்னு வா பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வைன், அப்படியா, ஐயோ நானும் சரியாக படிக்க மாட்டேனே, அப்போ என்னை பிடிக்காதா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிக்காதா? பிடிக்கும், உன்னைய பிடிக்காம எனக்கு யாரை பிடிக்க போகுது பேபி, வா 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 வா, உனக்கு எத்தனை காஃபி வேணாலும் வாங்கி குடி, 10 காஃபி ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒன்று போகிறோம், போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைன் அழகாக காய் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. இந்த டைமில் விமின் குக்குமே காய் அவ்வளோ அவசரமாக லெக்சரர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த இன்டர்வல் டைமில் எதுக்கு கிளாஸ் முடிகிறது முன்னாடியே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேன்டீனுக்கு தான் வந்திருக்கணும்னு செக் பண்ணுறதுக்காக வர்றாங்க. விமின் குக் வர்றதை நோட்டீஸ் பண்ண காய், அட்டப்பாவிங்களா இவனுங்க இதுக்குங்க வந்தானுங்க குட்டி கரெக்டாக பண்ணுறவனுங்க, ஐயோ தேவையே இல்லாமல் சின்ன பிள்ளையிலேருந்து நான் அவனுங்களை உரண்டெழுத்துருக்கேன், கரெக்டான சமயத்தில் இவனுங்க உரண்டலுக்கு பார்க்குறானுங்களே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, இப்போ பேபி விமின் குக் வர்றாங்க, நான் உனக்கிட்ட தனியாக பேசணுன்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன், அவனுங்க நம்மக்கிட்ட உட்காந்தா அவங்ககிட்ட போய் உட்காரு அப்படின்னு நீனே சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாக பேச கூட்டிகிட்டு வந்தீங்களா, என்னது அப்படின்னு கேட்குறாங்க வைன். சொல்கிறேன் அவனுங்க கிட்ட வந்துட்டானுங்க, அவனுங்க போனதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வைன் ஓகே அப்படின்னு நல்லா உட்காந்துக்கிட்டாங்க அவங்க சேரில். காய் வேகமாக வைனுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து கேரமல் காஃபி வாங்கிட்டு வைனோட டேபிள் கிட்ட நிற்கும் போதே விமின் குக் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டாங்க. என்ன வைன், 1 வீக்காக பார்க்குறோம் எங்ககிட்டே வர மாட்டேங்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஜிமின். அப்போ வைன், அது ஒன்றுமில்லை, நான் வேறு ஒரு ட்ரிபிள்எட்ஸை பார்த்துட்டேன்னா அப்புறம் அவங்கக்கிட்ட நான் போய் பேசி அவங்கக்கிட்ட கேட்டதெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்கணும்ல, அவங்க ஓகேன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா வேறு ஒரு ட்ரிபிள்எட்ஸ் நான் தேடணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சொன்னேன்னா நான் சொன்னேன்ல அவங்க 2 பேர்கிட்டையும், இப்போ ட்ரிபிள்எட்ஸ் தாண்டா பின்னாடி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க டேம். தாங்க முடியல விமின் குக்கு. அப்போ ஜேகே வைனை பார்த்து, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோன்னு சொன்னதும் நீ வேறு ஒருத்தவங்களை பார்க்க ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் ஒரு ஆளெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் காய் வந்திருப்பாங்க. என்ன, நான் கூட்டிக்கிட்டு வந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் 3 பேர் எதுக்கு பேசுகிறீங்க, நான் தனிமையில் பேசணும் வைன் கூட, வைன் இவங்களை அவங்கள்ட்ட போக சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே காய் அசிங்கம் பிடிச்சவனே, கொஞ்சமாவது எனக்கு வாயில் நல்லா வருது, ஆம்பளை மாதிரி நடந்துக்கோ, இவ எங்களுக்கு முதல்ல ஃப்ரெண்டாக இருந்தவ, அப்படி இருக்கும்போது நீ இடையில நீனும் அண்ணனுங்களும் கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ எங்களையே அவகிட்ட இருந்து ஒதுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே. அந்த டைமில் வைன் டக்குன்னு எழுதுன்னு, இங்கே பாருங்க விமின் குக்,
நான் காய்கிட்ட பேசணும். நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த காய்கிட்ட சொல்லலான்னு இன்றைக்கி தான் முடிவு எடுத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையாக அவரே என்னைய கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. அப்புறம் இவரோட அண்ணா 2 பேரும் இங்கே வரணும். அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க 3 பேரையும் பார்த்து நான் பேசிவிட்டு எனக்கு ஓகேவாயிடுச்சுன்னா நான் செட்டில் ஆக போகிறேன் அவங்க கூட. நீங்கள் என்ன தேவையில்லாமல் அவங்களுக்கு தான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா, தொந்தரவு பண்ணாதீங்க. எப்போதுமே நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு. ஈவினிங் போல் அவங்க கூட நான் கேன்டீன் வரேன். இப்போ நான் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். லாஸ்ட்டு 2 பீரியட்ஸ்க்கு எனக்கு லெக்சரர்ஸ் வரமாட்டாங்க. ஸோ பேசி முடிவு பண்ணிட்டு தான் இங்கேருந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஐயோ ஐயோ, எப்படி சொல்லிவிட்டா பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க தயாங் ஜேகேவை பார்த்து. அப்போ ஜிமின் அமைதியாக இரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இழுத்து ஒரு பிரீத் பண்ணிவிட்டு, ஓகே வைனா நல்லா பேசிட்டு இவங்க என்ன முடிவை சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு நீ ஹாப்பியார் அப்படின்னு சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு போய் சைடில் இருக்க டேபிளில் உட்காந்துட்டாங்க. காய்க்கு இவங்க பேசிக்கிற ஹிண்ட் வேர்டு ஒன்றும் புரியலை. என்னத்தை பேசுகிறானுங்க ஒன்றும் புரியலையே. அப்பா ஊருக்குள்ளே இருக்கும்போது கூட இவனுங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக தெரிஞ்சானுங்க. இங்கே வந்து பார்த்தா ரொம்பலாம் மோசமாக இருக்கிறவனுங்க மாதிரி இருக்குது. எங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. தொலையட்டும், அந்த 2 சூனியக்காரன்களும் வர்றதுக்குள்ளே நான் ஒயின்கிட்ட கரெக்ட் பண்ணுறதுக்கு பேசணும் அப்படின்னு கிடுகிடுன்னு காய் வாயின் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு டார்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயின் டார்லிங்கிற வேர்டை கேட்டதும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அந்த டைமில் பேக்கில் இருந்து ஹாய் பேபி அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. வாயின் டக்குன்னு லெஃப்ட் சைட் திரும்பி பார்க்குறாங்க. ஜூன் தான் நின்றுட்டுருக்காங்க. காய்க்கு எரிச்சலாக இருக்குது. ஓ ஐயோ, சரியான நேரத்தில் இந்த குக் வந்து என்னோட ப்ரீஷியஸ் டைமை குறைச்சி விட்டானுங்க. இப்போ இவன் வந்துட்டான், இவனை எப்படி கிளப்புறதுண்ணா அப்படின்னு புலம்பிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஜூன் என்ன காய் ஏதோ அவசரம்ன்ட்டு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க, வைனை எப்போ கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்ட்டு தான் போனேன். இப்போ இங்கே வந்தேன், வைன் பார்த்தேன், கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ என்ன அதில் அதான் வந்து தொலைஞ்சிட்டியே உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் எகெயின் பேக்கில் இருந்து வைன் பேபி அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. வைன் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. மின்ஹு, அவங்க 3 பேரையும் பார்த்து நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை இங்கேயே வந்துட்டீங்க, வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலை காய்க்கும் ஜூனுக்கும். மின்கு அப்போ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே வைனுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ வைன் ரைட் சைடில் இருக்க காயையும் லெஃப்ட் சைடில் இருக்க ஜூனையும் பார்த்து எனக்கு ஆப்போசிட்டில் போய் மின்கு மாதிரியே நீங்களும் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் சொன்னதும் உடனே அப்பீலே கிடையாது, கிடுகிடுன்னு ஓடி போய் உட்காந்துக்கிட்டாங்க. பாருடா, என் அத்தை பொண்ணுங்கள்கிட்ட கூட இந்தளவு அவனுங்க உருகிட்டு கிடக்கலடா, என்னென்ன பண்ணுறானுங்க பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அதுக்கு டயாங் பண்ணுவானுங்க, ஆள் கொஞ்சம் தோரணையாக இருக்கால அந்த வைனு, அதனால நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நிற்கிறானுங்க. இவன் சொல்ல போகிற வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம்ல இருக்கு அவனுங்களுக்கு வேடிக்கை அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்போ ஜங்குக் இங்கே பாருங்க, கம்முன்னு இருக்கணும், அவனுங்க என்ன பேசுகிறானுங்கன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வைன் 3 பேரையும் பார்த்து நான் உங்கள் 3 பேருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லணும். ஓகேனா ஓகே சொல்லிவிடுங்க, இன்னொன்னா ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட நோ சொல்கிறேன் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காய்சூன் மின்குக்கு ஒன்றும் புரியலை. காசு வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, என்கிட்ட காசுலாம் நிறையா இருக்குது, என் பாட்டி எனக்கு தேவையான காசு தருவாங்க. அது எப்படி சொல்கிறது அப்படின்னு 3 பேரையும் பார்த்து கேட்குறாங்க வைன். வாயால் தான் சொல்லணும், சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். வீமின் குக்கு உயிரே போயிடுச்சு, ஐயோ போச்சு ஆரம்பிச்சுவிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே. அந்த டைமில் காய் சொல்கிறாங்க, லவ் மேட்டரா, யார் விட்டு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விட்டு, நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அட கரும முடிச்சவளே, இதே மாதிரி தாண்டா நம்மக்கிட்ட வந்து பேசினா. காதல்ங்கிற உணர்ச்சி இந்த ஜென்மத்துக்கு கிடையாதா? லவ் மேட்டர்னு எப்படி பேசுகிறா பாரு, போய் வெக்கம் கட்டவ, இவளை கொல்லணும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். கம்முன்னு இருக்கல, வாயிலே நான் குத்துவேன், அங்கே என்ன நடக்குதுன்னு கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். அந்த டைமில் காய் சொல்கிறாங்க,
லவ் மேட்டர்? உனக்கு லவ் மேட்டர்னா இப்போ புரியலையே. இந்த காலேஜில் யாரையாவது லவ் பண்ணுறியா பேபி? ஐயோ அப்படி எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் உடனே ஆமாம், நான் இந்த காலேஜில் லவ் பண்ணுறேன். லவ்வை சொல்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேருக்கும் ஒன்றும் புரியலை. இருந்தாலும் லவ்வை சொல்கிறதுக்காக தங்களதுக்கு வர சொல்லணும். ஸோ தன்னை தான் பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 3 பேரும் அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க தனித்தனியாக. அப்போ ஜோன் சொல்கிறாங்க, என்னை பிடிச்சிருக்கா அவனுக்கு, அதை சொல்ல தான் வந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வைன். ஐயா என்ன பிடிச்சிருக்குடா அவளுக்கு, வந்துட்டான் எட்டையில், என்ன பிடிச்சிருக்கு ஏன் வைன் அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். மின்குவுக்கு குஷியாயிடுச்சு. ஏய் நீங்கள் 2 பேரும் என்னை விட குட்டையனுங்கடா, உங்களை விட நான் 1 இன்ச்சு கூட. இந்த ஜிமினி என்னை விட ஒரு 2 இன்ச்சுக்கு கூட இருக்கான், தொலையிட்டோம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நான் உங்களை விட 1 இன்ச்சு கூட, அதனால் என்னை பிடிச்சிருக்கு என் வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். 3 பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயா வைனை வேறு யாரையும் பிடிச்சிருக்கா அந்த காலேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உங்கள் 3 பேரையும் பிடிச்சிருக்கு, உங்கள் 3 பேரையும் நான் மேரேஜ் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். மயக்கமே வந்துடுச்சு காய்ஸும் மின்குக்கு. டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க 3 பேருமே. வீமின் குக்கு சிரிப்பு தாங்க முடியலை. போட்டா பாரு அம்பு, அங்கே தான் இருக்குது விஷயம். ஐயோ ஐயோ நடக்க போகிறத கேட்போம் வாங்க அப்படின்னு வீமின் குக் 3 பேரும் அவங்க டீயை சிப் பண்ணிக்கிட்டே ஏதோ ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஆசையாக பார்த்துட்டு இருக்காங்க இங்கே நடக்கிறத. 3 பேரும் எகெயின் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு ஒயான் 3 பேரை உறுத்தி, ஐயோ நீ எவ்வளோ நல்ல பொண்ணு, ஒரு பொண்ணை பார்க்கையிலே அவன் நல்ல வேலை கெட்டவளான்னு நாங்கள் கண்டுபிடிச்சிப்படுவோம். அப்படி இருக்கும்போது 1 வாரம் எங்கள் கூட நீ பழகிருக்க, நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும். 3 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சீக்கிரமாக பேசிக்கிட்டு இருக்கா, என்னடி இது அப்படின்னு சொல்கிறாங்க மின்கு. அவ்வளோதான், ஜாங்குக்கு எழுந்திரிச்சு வந்து மின்குவோட கொலரை பிடிச்சிட்டாங்க. யாரை பார்த்துடா டீன்னு சொன்னேன் அப்படின்னு. டேய் மரியாதையும் உனக்கு இருக்காது, கொலர்ந்து கையறா, நானும் எங்கள் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன, உங்களை தான் ஓரமாக உட்காருங்கன்னு சொல்லிட்டால, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க காய். அவ்வளோதான், ஜாங்குக் காலர்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்து கிடுக்கிடுன்னு போய் உட்காந்துட்டாங்க ஜிமினுக்கும் டேங்கும் பிட்வீனில். ஜிமினும் டேங்கும் ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் வைன், இதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கு 3 பேரை மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றுக்கணுன்னு ஆசை, என் லைஃப் டைமோட கோலே அதுதான். நான் என் மம்மி டேடியை பார்க்கணும், அவங்க கூட ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணணும், அதுக்கு எனக்கு 3 பேரை மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும். ஸோ அதனால தான் நான் உங்கள் 3 பேரையும் கேட்குறேன். நீங்கள் 3 பேரும் ட்ரிபிள்எட்ஸ் தானே, அதனால நீங்கள் 3 பேருமே நீ மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஒரு மம்மியோட ஸ்டொமக்குள்ளேருந்து வந்தவங்க ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஒரு மம்மியோட ஸ்டொமக்குள்ளேருந்து வந்தோமா, இல்லை இது எங்கள் பெரியப்பா பையன், இது எங்கள் சித்தப்பா பையன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். வைனுக்கு திக்குன்னு இருக்கு. என்னது, அப்போ 3 பேரும் ஒரே சமயத்தில் பிறந்த 3 குழந்தைங்க கிடையாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த கூமுட்டை பயலுக்கு தான் அப்படி பிறந்தவனுங்க. நாங்கள்லாம் அப்படி ஒன்றும் பிறக்கல, பிரதர்ஸ் கசின்ஸ். இருக்கானே காய், அவங்க அப்பா வந்து கடைசியாக பிறந்தவர். என் பேர் ஜூன், உனக்கு தான் தெரியும். எங்கள் அப்பா மிடில் பிறந்தார். இந்த உட்காந்துருக்கானே மின்கு, இவங்க அப்பா ஃபஸ்ட்டு பிறந்தார். ஒரே வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் எல்லோரும் பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரே வருஷத்தில் முன்ன பின்ன பிறந்த 3 பிரதர்ஸ் நாங்கள். அந்த 3 பேரும் தான் ட்ரிபிள்எட்ஸு. ஒரே மம்மி டாடிக்கு ஒரே டெலிவரியில் பிறந்தவனுங்க. 1 மினிட் முன்ன பின்ன பிறந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். மூச்சை பற்றி அவங்களுக்கு இஞ்சிட்டு நான் குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறத பாரு. நீ என்னடா இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அசால்ட்டாக ஜோன். அவ்வளோதான். என்னது நான் கேட்டேன்னா ட்ரிபிள்ஸ் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி, ஆமான்னு சொல்லிட்டு இப்போ இல்லைன்னு சொல்கிறீங்க, சீட்டார்ஸ் அப்படின்னு கத்துறாங்க வைன். உண்மையிலேயே வைன் கோபப்பட்டு இப்போ தான் மின்குக் பார்க்குறாங்க. காய் ஜோன் மின்குக்கு ஒன்றுமே புரியலை.
ஏன் கோவப்படுற? அப்படிலாம் கோவப்படக்கூடாது. என் அத்தை மகள்களே எங்ககிட்ட கோவப்பட்டா பின்னி போடுவோம் பின்னி. நீ கோவப்படுற? அழகாக இருக்கிற, அதனால் உன்னை போனால் போதுன்னு இந்த ஒரு வாட்டி விடுறோம். எதுக்கு கோவப்படுற? 3 பேரை இப்படி நீ மேரேஜ் பண்ணிப்ப, கெட்ட பொண்ணாடி நீ. எங்கள் 3 பேரில் ஒருத்தவனை சூஸ் பண்ணு. எங்கள் 3 பேருக்கும் ஒரே அளவு தான் சொத்து பத்து இருக்குது. 2 பேர் ஒதுங்கிக்கிறோம், ஒரு ஆளை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க மின்கு. வைனப்ப இங்கே பாருங்க, போலீஸில் பிடிச்சி கொடுத்துடுவேன் அவங்க 3 பேர்த்தையும். என்ன, நான் பொழைக்காம மேரேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டா நீங்கள் என்னடானா 3 பேரில் ஒருத்தவங்களை நான் மேரேஜ் பண்ணணும்னு என்னை கட்டாயப்படுத்த பார்க்குறீங்க. போச்சு, ஒரு வாரத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க வைன். பதட்டமாகுது 3 பேர்த்துக்கும். ஐயா அழப்படாது, சரி சரி டிஷ்யூ வர்றா அப்படின்னு சொல்லி வைனோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு, என் செல்லமில்ல அழக்கூடாது தங்கமே, இங்கே பாரு, எங்களுக்கு இல்லை, இந்த வீமின் குக்கு அத்தை பொண்ணுங்க 3 பேர் இருக்காளுங்க. அவளுங்க மேலே ஒரு கண்ணு. அவளுங்கள தான் நாங்கள் எப்படியாவது இவனுங்க 3 பேரையும் சமாளிச்சு விட்டுவிட்டு கடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். உன்னையும் பார்த்ததுக்கப்புறம் அவளுகளையே மறந்துவிட்டு உன் பின்னாடி திடீரோம் ஒரு வாரமாக. இங்கே பாரு, உண்மையிலேயே எங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு. எங்களில் ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கோ. 3 பேரையும்லாம் கல்யாணம் பண்ண முடியாது, நாங்கள் கட்டிக்கவும் மாட்டோம். ஊருக்குள்ளே பெரிய அசிங்கமாயிடும் எங்களுக்கு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க மின்கு. எவ்வளோ திமிரு இருக்கும் உங்களுக்கு, நான் உங்களை கட்டிப்பேனா? நெவர் எவர். நான் ஒரே டெலிவரியில் பிறந்த 3 பசங்களை தான் கட்டிப்பேன். அப்படிப்பட்டவங்கள தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் 3 பேரும் பிரதர்ஸாகவே இருந்தாலும் ட்ரிப்ளட்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? நான் பண்ணிக்க மாட்டேன், பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் டக்குன்னு எழுந்து அந்த சைடு போய் உட்காந்துக்கிட்டாங்க. என்னடா அது, லவ்விஞ்சோலெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரேக்கப் ஆம்பல முட்டாள். இவன் படிக்க மாட்டாடா, இவளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுடா. ஐயோ ஐயோ, என்னது இது 3 இன்னும்? ஐயோ, நான் விரும்புகிற பொண்ணு ஏன்டா நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மின்கு. ஐயோ மயக்க வருது எனக்கு. இந்த டவுனுக்காரிகளே இப்படி தான் இருப்பாளுகளோ. ஐயோ, என்ன 3 பேரை கடிக்கிறேங்கிறா, அதுவும் நம்மளை கடிக்க மாட்டாளாம்ல. வேறு ஒரு 3 பேர் வேணுமா? ஒரே டெலிவரியில் இந்த உட்காந்துருக்காங்களே இவங்கள மாதிரி வேணுமாமே. இவங்க கூட தானடா அவள் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சா. ஒருவேளை இவங்களுக்கு பிடிக்கலையோ இவளை, அதனால் ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தானுங்களோ. ஐயோ தலையை சுற்றுது எனக்கு அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு எகெயின் வைன்கிட்ட போய் உட்காந்து, எங்கள் பாரு வைன், நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்துட்டு ஹாப்பியாக தான் நாங்கள் இருப்போம். அதனால நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், எங்கள் 3 பேர்த்துக்கும் ஒன்றையே ஒருத்தியை தான் பிடிச்சிருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. என் அண்ணா மேரேஜ் பண்ணா என்ன, என் தம்பி மேரேஜ் பண்ணானா, இல்லை நான் தான் மேரேஜ் பண்ணா என்ன, ஆக மொத்தம் 3 பேரில் ஒருத்தவங்க உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறோம், மற்றவங்க 2 பேரும் எங்கள் லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம். ஒருத்தவங்கள சூஸ் பண்ணு பேபி. 3 பேர்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. உன் அழகுக்கு அது பெரிய ஆபத்தை உண்டு பண்ணிடும். பாடா படுத்தி விடுவானுங்க, புரிஞ்சுக்க. ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் உனக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க காய். வைனப்ப பிரேக்கப் சொல்லிட்டேன்னா என்கிட்ட வராதிங்கோ. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் இந்த வாட்டி போன செமஸ்டரை விட ஒரு 70 மார்க் டோட்டலில் நான் இந்த வாட்டி கூட. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு அறிவு வந்துடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு எல்லாம் தெரியும். அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க, இதுக்கப்புறம் என்கிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைன் கிடுக்கிட்டுன்னு எழுந்திரிச்சங்கிறது போக பார்க்குறாங்க. ஜோன் டக்குன்னு வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. என்னது இது, கோயம் விடுங்க அப்படின்னு ஹேண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க வைன். சரி சரி, தொடமாட்டோம். இங்கே பாரு, புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துலேயே ட்ரிபிளட்ஸ்லாம் ரொம்ப பேர்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றே கட்டிப்பானுங்கன்னு சொல்ல முடியாது. நீ 3 பேரை பிடிச்சி அவனுங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க கேட்கும்போது நான் ஒரு பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு 3 பேர் ஒதுக்கிக்கிட்டானுங்கன்னா என்ன பண்ணுவேன்? உதாரணத்துக்கு இந்த 3 பேர் இருக்கானுங்க எடுத்துக்கோ. இந்த தேங்கு, ஜிமின்னு, ஜங்குக்கு 3 பேரும் நீ லவ் பண்ணுற, அவனுங்களும் உன்னை லவ் பண்ணுறான்னு வச்சுக்குவோம். நீ போய் லவ் சொன்னேன்னா அவனுங்க 3 பேர் ஒருத்தியை கட்டிக்க மாட்டானுங்க, பிரேக்கப் பண்ணி விட்டுருவானுங்க உன்னைய. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னு உண்மையிலே நடந்த விஷயத்த வைன்கிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா சொல்லிட்டாங்க. வைனுக்கு திக்குன்னு இருக்குது. என்ன 3 பேர் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணிக்கலாம் மாட்டானுங்க.
ஏன் பொண்டாட்டி இன்னொருத்தவனுக்கு பொண்டாட்டினா என்னால் இருக்க முடியுமா? தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிட மாட்டேன் என் பொண்டாட்டியும் அவனையும். அதெல்லாம் லாய்க்கப்பட்டு வராது. எப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன்தான், அது எப்படி ட்ரிபிள்ஸாகவே பிறந்தாலும் மம்மி வயிற்றுக்குள்ளே இருக்கிறது வேற, மற்றதெல்லாம் வேற இல்லையா? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்போ எனக்கு கல்யாணமே ஆகாதா? நான் என் மம்மி டாடி கூட இருக்கவே முடியாதா? அப்படின்னு அழுகுறாங்க வாயின். நீ அழுதாலும் இதுதான் பேபி உண்மை. 3 பேர் ஒரு பொண்ணை கண்டிப்பாக கட்டிக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க. ஆனால் ஒரு பையன் 10 பொண்ணை கூட கட்டிக்குவான். அதெல்லாம் குஷியாக தான் இருக்கும் பசங்களுக்கு. ஆனால் பொண்ணுங்களோட நிலமை வேற. 10 பசங்களை பார்த்தாவே பிரச்சனை. கல்யாணம் பண்ணணும்னா ஊருக்குள்ளே அசிங்கமாக திட்டுவாங்க அந்த பொண்ணை. யாருமே இந்த இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு வாயின்கிட்ட மென்கோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வாயின் எதுவுமே பேசலை. அப்படியே எழுந்து தன்னோட டியாஸை வைப் பண்ணிக்கிட்டு, என் மம்மி டேடி கூட இருக்க முடியாதுன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க வாயின். இவ்வளவையும் வேமின்கோ கவனமாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு, ஏய் தனியாக போகிறாடா வாடா, இவ டேஞ்சரான ஆள். மம்மி டாடி கூட இருக்க முடியாது அப்படின்னா நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்கிறானா, கவனம், வா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேமின்குக் 3 பேரும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 4 இயர்ஸ்க்கு மேலே வைனை தெரியும். ஸோ அவங்க என்ன மாதிரியெல்லாம் யோசிப்பாங்க, பிஹேவ் பண்ணுவாங்கன்னு வேமின்குக்கு நல்லா தெரியும். ஆனால் 1 வீக்காக தான் பழகிக்கிட்டு இருக்காங்க காய்ஸும் மென்கோ 3 பேரும். ஸோ வைன் ஃபர்தராக என்ன பண்ணுவாங்கன்னு ஐடியா இல்லை. நாம் மேரேஜ் பண்ணிக்க மாட்டோம்னு சொன்னதும் அழுதுகிட்டு போகிறாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் சமாதானப்படுத்தலான்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் வேமின்குக்கு வைனை பற்றி நல்லா தெரியும் இல்லையா? அழுதுகிட்டே வேகமாக எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு வேமின்குக் டக்குன்னு எழுந்து வைன் பின்னாடி கிளம்பிட்டாங்க. வைன் இப்போ காலேஜுக்கு சைடில் இருக்கக்கூடிய காலேஜ் ஹாஸ்டலில் சேர்ந்த ஸ்விம்மிங் பூல் சைடு தான் வேகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வேமின்குக்கு புரிஞ்சு போயிடுச்சு வைனுக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ ஸ்விம்மிங் பூல்கிட்ட வந்ததுமே வேமின்குக்கு புரிஞ்சு போயிடுச்சு, ஐயோ வைன் குதிச்சிடாத அப்படின்னு கத்திக்கிட்டு உடையாடுறாங்க. ஆனால் வைன் கொஞ்சம் கூட யார் என்ன சொல்கிறாங்கங்கிறத நோட்டீஸ் கூட பண்ண முடியாமல் அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டாங்க ஸ்விம்மிங் பூலில். ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் எடுக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல் அது. ஸோ நல்லா ஆழமாக இருக்கும். வைன் குதித்ததும் ஐயோ போச்சே அப்படின்னு கத்திக்கிட்டு வேமின்குக் 3 பேருமே ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் ஒடியாந்துருப்பாங்களா, வேகமாக ஒடியாந்து வரிசையாக ஜம்ப் பண்ணிட்டாங்க 3 பேரும். இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. வைனை சைடில் இருக்க ரெஸ்டிங் சேரில் படுக்க வச்சு அப்படியே ஸ்டொமக்கை பிடிச்சி அழுத்திக்கிட்டு இருக்காங்க 3 பேரும் மாற்றி. வைன் இப்போ தான் பயங்கரமாக காஃப் பண்ணிக்கிட்டு அப்படியே எழுந்து உட்காடுறாங்க. பயங்கரமாக ஃபேஸ் எல்லாம் அப்படியே பஃபி ஆகி போயிருக்கு. எனக்கு என்னை காப்பாற்றுனீங்க, எனக்கு வாழவே பிடிக்கல, என் மம்மி டாடியை நான் பார்க்கவே முடியாதா அப்படின்னு அழுகுறாங்க வைன். போட்டேன்னா எப்படி இருக்கும்? எதுக்கடி இதில் வந்து குதிச்சா? இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? 3 பேரை கட்டிக்கணுமா நீ? அசிங்கம் பிடிச்சவளே, ஐயோ இது என்னது இது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க தேங். நான் 3 பேரை கட்டிக்கணும், அவங்க மூலமாக ஒரு குழந்தைய பெற்றுக்கணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். என் பாட்டி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அழுகுறாங்க. தயாங் அப்படியே தன்னோட ஹேரை க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துட்டாங்க. ஜங்குக்கும் ஜிமினும் அப்படியே தங்களோட ஹேண்ட்ஸை ஹிப்பில் வச்சுக்கிட்டு, ஓ காட், 3 பேரை கல்யாணம் பண்ணணுங்கிறது உன் லைஃப் கோலாக இருக்கலாம், ஆனால் 3 பேரை மேரேஜ் பண்ணால் பயங்கரமான ஸ்ட்ரகிள்னஸை நீ சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கலி மென்டலி உன்னோட என்வாய்மெண்டல்லையே அந்த பாதிப்பு இருக்கும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அப்போ ஜங்குக் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே குதித்து சாக போகிறேன் அப்படி இப்படின்னு இறங்குன பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 3 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் நான் எப்படி போனால் உங்களுக்கு என்ன? இப்போ நீங்கள் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் நான் கண்டிப்பாக என் வீட்டுக்கு போய் செத்து போயிடுவேன். காய் தான் சொல்லிட்டாங்களே, ட்ரிபிள்ஸாகவே இருந்தாலும் அவங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு, நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக எழுந்து அங்கேருந்து போக பார்க்குறாங்க. வேமின்குக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. அடியே நில்லுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக வைன் பின்னாடி போகிறாங்க. வைன் ஓடியே போயிட்டாங்க.
ஐயோ ஓடுறா. அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக ஒடியாந்து அப்படியே ஒயினை பேக்லேருந்து பிடிச்சிக்கிட்டாங்க. விடுங்க விடுங்க, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அழுகுறாங்க. பாவமாக இருக்குது விமின் குக்கு ஒயினை பார்க்கும்போது. ஏன்னா 4 இயர்ஸாகவே ஒயின் தாங்க 3 பேரையும் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தில் இருந்திருக்காங்க. தாங்க ரெஃப்யூஸ் பண்ணதும் அடுத்த ட்ரிபிளட்ஸை தேடி இருக்காங்க. அவங்களும் மேரேஜ் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சதும் சாகிற அளவுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது நல்லா புரியுது. ஆனால் எதுக்காக ட்ரிபிளட்ஸை பார்த்து மேரேஜ் பண்ணி பேபி பர்த் பண்ணிக்கணும்னு ஒயின் ஆசைப்பட்றாங்கங்கிறத யோசிக்க முடியல 3 பேருக்கும். இந்த பதட்டமான சூழலில் அதை பற்றி திங்க் பண்ண கூட இவங்களுக்கு தோண மாட்டேங்குது. இங்கே பாரு ஒயின், அழக்கூடாது. என்ன தான் பிரச்சனைடி உனக்கு? இங்கே பாரு, நீ சாகக்கூடாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க யாருமே இல்லை, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு அழுகுறாங்க. சரி, உனக்காக வேணால் நாங்கள் எகைன் இன்றைக்கி நாங்கள் யோசிச்சுட்டு நாளைக்கு உன்னை நாங்கள் 3 பேர் மேரேஜ் பண்ணிக்க முடியுமா முடியாதான்னு சொல்கிறோம். நீ எதுவும் பண்ணக்கூடாது, அது வரையும் எங்களோட ஆன்சருக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். தயாங்கும் ஜங்குக்கும் குறுன்னு ஜிமினை தான் பார்க்குறாங்க. என்னடா பார்க்குறீங்க? நான் யோசிக்கணும் முடிவு பண்ணிட்டேன். என்ன நைட்டு வரை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு? நம்மளோட ஒரு சின்ன மாற்றம் ஒரு உயிரை காப்பாற்றுதுன்னா எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஐயோ என் நேரம். நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன். நான் ஒயினை மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் 2 பேரும் ஓகே அப்படின்னா போலகேமை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். ஒயினை அப்படியே ஜிமினை தான் அப்படியே குறுன்னு பார்க்குறாங்க. என்ன, நீங்கள் என்னையா உங்களோட பிரதர்ஸோடு சேர்த்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் டயாங் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சங்குக்கு இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு கேவலப்பட்டவனுங்களா, அசிங்கமாகவே உங்களுக்கு இருக்காதாடா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு அசிங்கமாக இருந்தால் நீ ஒதுங்கு, எங்கள் 2 பேருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜிமின். சத்து நேரம் அமைதியாக ஜேகே நின்றுட்டே இருந்துட்டு, எனக்கு பிடிச்ச பொண்ணை நீங்கள் மாற்றி பங்கு போட்டுக்கிட்டா நான் மட்டும் இழிச்ச வேணா, இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒயின் அப்படியே அந்த கிராஸ் ஃபீல்டில் உட்காந்து தன்னோட 2 லக்ஸையும் நீட்டிக்கிட்டு, நிஜமாலே உங்கள் 3 பேருக்கும் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. பாத்தியா குசும்ப எப்படி நல்லா சாஷ்டாங்கமாக உட்காந்துக்கிட்டு இவ்வளோ நேரம் ஊழ விட்டுக்கிட்டு இருந்து அழுதுகிட்டு சாக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இப்போ எப்படி கேட்குறா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அந்த டைமில் ஜங்குக் ஒயின் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, அவனுங்க கிடக்குறானுங்க பேபி ரெடி, எனக்கு நாங்கள் 3 பேருமே உன்னைய மேரேஜ் பண்ணிக்கிறோம். சாகுறேலாம் நீ நினைக்கப்படாது, நீ சாகுறேன்னு சொன்னால் எனக்கு தாங்க முடியல. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்படியே ஜங்குக்கை நெக்கோட ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஒயின். எனக்கு ஓகே, எனக்கு அவங்க 3 பேருமே ரொம்ப பிடிக்கும். நான் லாஸ்ட் 1 இயராக ட்ரிபிளட்ஸை தேடிக்கிட்டே இருந்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை தெரியுமா. காய்ஸும் அப்புறம் மின்கு 3 பேரும் ட்ரிபிளட்ஸ்னு தெரிஞ்சதும் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கலான்னு அவங்க கூடயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு உங்கள் 3 பேரையுமே பிடிச்சிருந்துச்சு தெரியுமா. நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன் மனசுக்குள்ளே. ச்சே, நம்ம அழகாகவே இல்லை போல். நம்ம அழகாக இருக்கணும் தானே பாட்டிமா இப்படியெல்லாம் ட்ரெஸ் வாங்கி நம்மளுக்கு கொடுத்து மற்றவங்கள கவர வைக்க பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் கூட விமின் குக்கு என்னை பிடிக்கல பாறேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டேன். எனக்கு அவங்க 3 பேரையும் உண்மையிலே பிடிச்சிருக்கு, அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணுன்னா எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டயாங்க்கும் ஜிமினுக்கும் ஒன்றுமே புரியல. அப்படியே ஜங்குக்கு தான் பார்த்துட்டு அப்படியே ஒயினை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜிமின் ஒயினை பார்த்து, எங்களை உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனாலும் நீ காய்ஸும் மின்குக்கிட்ட போயிருக்க, மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக மட்டுமே, கரெக்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு ட்ரிபிளட்ஸை மேரேஜ் பண்ணி ஒரே ஒரு குழந்தை பிறந்தா கூட ஓகே தான், நான் என் மம்மி டாடி கூட போய் சேர்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப குழப்பத்தை தந்துக்கிட்டே இருக்குது. சரி, ஏன் ஒரு பையனை மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு உன் மம்மி டாடி கூட போய் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்ல வரும்போதே பாட்டிமா அந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்த்தனால ஒயினுக்கு அந்த நினைவு வந்துடுச்சு. நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு 3 பேரை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், அதுவும் ட்ரிபிளட்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்ரி, உன்னால் எங்கள் ஊருக்குள்ளே பலத்த அசிங்கமும் அவமானமும் பட போகிறோம்னு தெரிஞ்சு போச்சு. இம்பிட்டு அவமானப்பட்டாலும் நீ எங்களுக்கு வேணும்னு எங்களுக்கு புரியுது.
ஆசை இழக்க முடியல. 3 பேர் சேர்ந்து உன்னை கட்டிக்கிறோம், நீ கவலைப்படாத. எங்கள் 3 பேரோட கண்ணுக்குள்ளே வச்சு உன்னை பார்த்துக்குவோம், எந்த இடத்துலையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டோம், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சிரிக்கிறாங்க வைன். அதே மாதிரி எங்கள் 3 பேரை தாண்டி நீ எவனையும் திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க டேங். நான் பார்க்க மாட்டேன், நான் காய்ஜூன் மின்கு கூட எல்லாம் பேசுவேன், இருந்தாலும் அவங்களெல்லாம் நான் டச் பண்ணி பேச விட மாட்டேன் தெரியுமா, எனக்கு அதெல்லாம் தெரியும், நான் நல்ல பொண்ணு, என்ன எனக்கு 3 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் 3 பேரும் என் கூடவே இருந்தாலும் என்னை டச் பண்ணியெல்லாம் பேசினாலும் அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான், வைனுக்கு விமின்குக் 3 பேரையுமே பிடிச்சிருக்கு. உண்மையிலே டீப் ஹார்ட்டில் லவ் பண்ணுறாங்க. ஆனால் அது வெளிப்படுத்த தெரியல, அதை உணர்ந்துக்கவும் வைனால் முடியலை. இதுதான் பிரச்சனை. இப்படியே இவங்க 3 பேரும் வைன்கிட்ட மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு சொன்னதும் வைன் ரொம்ப குஷியாயிட்டாங்க. இதுக்கப்புறம் தனக்கான பார்ட்னர்ஸ் கிடச்சிட்டாங்க, அவங்க கூட மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றுக்கணுன்னு ரெடி ஆகிட்டாங்க வைன். இந்த மாதிரி 2 இயர்ஸ் பாஸ் ஆகுது. இன்றைக்கி விமின்குக்கோட ஃபைனல் இயரோட ஃபைனல் செமஸ்டரோட லாஸ்ட் டே. வைனுக்கு இப்போ பிஜியோட ஃபஸ்ட் இயர், அவங்களுக்கு எக்ஸாம் இன்னையோட முடியுது. ஸோ வைன் வந்து விமின்குக்காக மரத்தடியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. குவாய்ஸூன் மின்குக்குமே இது ஃபைனல் எக்ஸாம். ஸோ அவங்களுமே தங்களோட எக்ஸாமை முடிச்சுட்டு அப்படியே வைனை சைட் ஐஸில் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கிட்ட வந்து பேசலை. ரீசன், வைன் 3 பேரையும் மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு கேட்டதோட வைனை அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்களோட வேலைகளை பார்க்க போயிருப்பாங்க. 2வது, விமின்குக் அந்த டைமில் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு வைன்கிட்ட சொன்னதுனால விமின்குக்கை விட்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னு எங்கேயும் போக மாட்டாங்க வைன். காய்ஸூன் மின்குவை பொறுத்தளவு விமின்குக்கு திக் ஃப்ரெண்ட் வைன் லவ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ சிட்டிக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு கூட என்னத்துக்கு நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டுன்னு அசால்ட்டாக அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க காய்ஸூன் மின்கு 3 பேரும். ஏன்னா கிராமத்துக்கு போயிட்டு விமின்குக்கோட அத்தை பொண்ணுங்களை இவங்க மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தில் வந்துட்டாங்க. என்ன தான் வைன் அழகாக இருந்தாலும் வைனோட டிமாண்ட்ஸ் இவங்களுக்கு ஒத்து வராது. ஸோ காய்ஸூன் மின்கு 3 பேரும் ஒதுங்கிக்கிட்டாங்க. ஸோ இந்த லாஸ்ட் 2 இயராக விமின்குக் வைன் கூட எந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இந்த காலேஜில் சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா தெரியும் இவங்க 3 பேருக்கும். ஐ மீன் காய்ஸூன் மின்குக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் வைனை மேரேஜ் பண்ண மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில் ஹேயாக இருக்காங்க. இன்றைக்கி கிராமத்துக்கு கிளம்புறதுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்காக வைனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு 3 பேரும் கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் விமின்குக் தங்களோட எல்லா எக்ஸாமையும் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோட வைனை பார்க்க தான் வந்துட்டுருக்காங்க. வைன் இவங்க 3 பேருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க மரத்தடிக்கிட்ட வந்து விமின்குக் நின்னதும் வைன் அப்படியே அவங்களோட ஸ்கூட்டியிலேருந்து இறங்கி நின்று, விமின்குக் எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம், படித்து முடிச்சதும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னீங்களா, இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சே, எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது விமின்குக்கு. மேரேஜ் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு நாங்கள் போகணும், உன்னை லவ் பண்ணுறோன்னு பதமாக எடுத்து சொல்லணும், எல்லாத்துக்கும் மேலே என் அத்தை குடும்பத்தை சமாளிக்கணும், என் பாட்டி ஒருத்தி இருக்கா, மகப்பெத்த பொண்ணுங்களை தான் நாங்கள் 3 பேர் மேரேஜ் பண்ணிக்கணும்னு துடிக்கிறா, பயங்கர மோசமானவ அவளை சமாளித்து அதுக்கப்புறம் என் மம்மி டாடி மண்டையை கழுவி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பெற்றுக்கணும், இன்றைக்கேவா கல்யாணம் பண்ணுறோன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க விமின்குக். என்னது, அப்போ இன்றைக்கி மேரேஜ் இல்லையா, என்னது இது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க வைன். இங்கே பாரு பேபி, அழப்படாது, உனக்கு யூஜி முடிக்கணும், நெக்ஸ்ட் இயர் தான் உனக்கு ஃபைனல் இயர், முடித்ததுக்கப்புறம் தான் மேரேஜு, நாங்கள் டிகிரி முடித்த மாதிரி நீ முடிக்கணும்ல, அதுக்கு தான் அந்த 1 இயர் கேப்பில் இம்புட்டையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு பொண்ணு கேட்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க விமின்குக். வைன் அப்போ அமைதியாக 3 பேரையும் குறுக்குன்னு பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு ரெசார்ட்டில் லன்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வைனா வீட்டுக்கு கிளம்ப சொல்லிவிட்டு ஹாஸ்டலுக்கு ரெடி ஆகிட்டாங்க கிளம்புறதுக்காக விமின்குக் 3 பேரும். அந்த டைமில் டேங் வைன்கிட்ட போய், வைனா பத்திரமா போயிட்டு வா, அடிக்கடி நாங்கள் 3 பேரும் ஃபோன் காலில் உனக்கிட்ட பேசுகிறோம், பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. இதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த டேயாங்கும் ஜங்குக்கும் கிடுகிடுன்னு வைன்கிட்ட வந்து, டேயாங்கு புத்தியை காட்டிட்டீல, ஏதோ எங்களுக்கு அவன் மேலே அன்பு இல்லை, உனக்கு மட்டும்தான் அன்பு இருக்கிற மாதிரி வந்து குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கா, பிச்சு போடுவேன் பிச்சு நான் வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க 2 பேரும் 2 சீக்ஸ்லையும் கிஸ் பண்ணிவிட்டு பத்திரமா இருக்கணும் பேபி, நைட் உனக்கு கால் பண்ணுறோம் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு ஊர் சொன்னீங்களே, உங்களோட ஊர் பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க வைன். எங்களோட ஊர் பேர் சொர்க்கபுரி அப்படின்னு சொல்கிறாங்க. சொர்க்கபுரி சூப்பராக இருக்குது இந்த ஊர் பேர். சரி ஓகே, சும்மா தான் கேட்டுக்கிட்டேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு வைன் தன்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீமின் குக் 3 பேரும் ரொம்ப ஆசையாக வைனை பார்த்துட்டு, வேகங்கட்டு போய் இவன் மேலே இருக்க மயக்கத்தில் 3 பேரும் கட்டிக்கிறோம்னு சொல்லிவிட்டோம். என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். வீட்டில் போய் இதை எப்படி ஆரம்பித்து அதுங்கக்கிட்ட பேசி சம்மதம் வாங்கி வைனை கட்டி குடும்பம் ஓட்டுறதுன்னு தெரியலை. இனிமேல் அந்த வேலையை பார்க்கணும். வாங்க, ஸ்டஃபிங்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தான் டேடி கால் பண்ணார், கார் அனுப்பி விட்டுட்டாராம். இன்னும் 2 ஹவர்ஸில் ஹாஸ்டலில் வந்து நின்றும் நம்ம காரு, கிளம்புறதுக்கு ரெடி ஆகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் தங்களோட பைக்கில் ஹாஸ்டல் கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 6 மந்த் பாஸ் ஆகுது. வீமின் குக் 3 பேரும் இப்போ தங்களோட பங்களாவில் பாட்டிமா ரூமில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வீமின் குக்கோட மம்மியும் டேடியும் பயங்கரமாக அழுதுகிட்டு நின்றுட்டுருக்காங்க. வீமின் குக்கோட 3 ஆன்ட்டிஸும் சைடில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எங்க பாரு வீமின் குக்கு, ரேகா அஞ்சு மாயாவுக்கு என்ன குறைச்சல், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு நல்லா வலிக்கி விட்டு விழுந்து காலு போச்சு, சாக போகிறேன் போல். அவளுங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாவே டைம் வேணும் 6 மாதத்தை கழிச்சு போட்டிங்கடா, வயசு 23 ஆகுது, கல்யாணம் பண்ணிக்கங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டி. அதுக்கு ஜிமின் சொல்கிறாங்க, 23 தானே ஆகுது, 32 ஆயிடுச்சு, இன்னொரு 2-3 வருஷம் போகட்டும், 26 வயசுக்கு மேலே தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டு, அங்கே ஜங்குக்கு நீங்களாவது பண்ணிக்கங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு முன்னாடி பிறந்தவன் அவனுக்கு மேரேஜ் பண்ணாமல் நாங்கள் இப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லை, மாயா ஹன்ஷு ரேகாவுக்கு வேறு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. அதான் சின்ன தாத்தாவோட பேரனுங்க, இவளுங்க 3 பேரையும் பார்த்து நாக்க தொங்க போட்டுடுறானுங்கள்ல. பிடிச்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அவனுங்களுக்கு இவளுகளை பிடிக்கும், அவனுக்கு தலையில் போய் கட்டி வைங்க, எங்களுக்கு வேணாம் அவளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அந்த டைமில் தயாங், ஆமாம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு நாங்களே சூஸ் பண்ணி காட்டுறோம் உங்ககிட்ட, அந்த பொண்ணுங்களை கட்டி வைங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுங்களை கட்டி வைக்கணுமா? இருங்க, நினப்புத்தான், என் பேத்திங்களை தாண்டா நீங்கள் கட்டணும், எல்லாம் விஷம் வச்சு கொண்டுடுவேன் உங்கள் 3 பேத்தையும். என்ன கோடிக்கணக்கான சொத்தை என் பாட்டனும் முப்பாட்டனும் சம்பாதிச்சு வச்சு உங்களை ஆள வைக்கலான்னு பார்த்தா எவ்வளோ ஒருத்தி வருவாளாமே, இங்கே பிச்சு போடுவேன் பிச்சு. என்னைய பொறுத்தளவு இந்த வீட்டுக்கு மருமகள்கள்னால் என் மகளோட பொண்ணுங்க மட்டும்தான், வேறு யார் வந்தாலும் நான் உண்டுலன்னு பண்ணிவிடுவேன். அப்படி ஒரு ஆசை இருக்கா? அப்போ கட்டுக்குது காலை. ஒரே மாதம்தான் உங்களுக்கு டைமு, 1 மாதத்துக்குள்ளே என் பேத்திங்க 3 பேரையும் பிடிக்கலனாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொண்டாட்டின்னு பார்க்க பிடிச்சி போயிடும். தேவையில்லாமல் பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பாட்டிமா. பாட்டி சொன்னதுக்கப்புறம் ஜிமினோட வீமின் குக்கோட மம்மி டாடி எதுவுமே பேச மாட்டாங்க. கல்யாண வேலையை பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. வீமின் குக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. வீமின் குக் 3 பேரும் தனித்தனியாக ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தா அழகாக கூட்டிகிட்டு வந்து நான் அவங்கள தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 3 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுனால பெரிய சங்கட்டமாக இருக்குது. அதை சொல்கிறதுக்கே புலம்பி போய் நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமாவோட 3 பொண்ணுங்களான மாயா ஹன்ஷு ரேகாவோட மம்மி 3 பேரும் வீமின் குக்கை பார்த்து, எங்களுக்கு மருமகனாக வர்றதுக்கு இந்த ஊருக்குள்ளே தவம் கிடக்குறானுங்க 1 வயசு பசங்க. என் ஒரே அண்ணனுக்கு வந்து 3 பேர் பிறந்துக்கிட்டு ஏன் பொண்ணுங்களை கட்ட மாட்டேனுங்கிறீங்களா? என்ன பண்ணிவிடுவோம் தெரியுமா? நாங்களே பொல்லாத ஆளுங்க இந்த ஊருக்குள்ளே தொலைச்சி போடுவோம். 1 மாதத்துக்கு இந்த இடத்த விட்டு யாரும் வெளியில் போகக்கூடாது. என் பிள்ளைங்களை கட்டிக்கிட்டு ஹனிமூன் கிளம்புறதுக்கு தான் நீங்கள் வெளியில் போகணும்னு நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்ட்டிஸ் 3 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வீமின் குக் எதுவும் பேசலை, கம்மனு உட்காந்துட்ருக்காங்க பாட்டிமா ரூமில். பாட்டிமா அந்த டைமில் அப்படியே சைடில் வச்சுருக்க மிரர் எடுத்து அந்த மிரர் வழியாக தன்னோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே, நல்லா அழகாக தான் இருக்கேன், இந்த லிப்ஸ்டிக் ஷேட் எனக்கு பிடிக்கல, வேறு கலரில் போட்டுக்கணும், டாக்டர் வர்றவங்க
என்னோட நீஸா மசாஜ் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறதா சொன்னாங்க. புதுசாக வர்றவங்க என்னை பார்த்துட்டு ஐயே என்னது இது ஓல்டு லேடின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ கும்முன்னு நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஏய் ஜிமேன் கை கொடு, என்னை ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போ, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக மேக்கப் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஐயோ சாமி என்னால் முடியல பாட்டி, நான் இன்னும் பாத் பண்ணல, அதனால் நீங்கள் என்னை டச் பண்ண மாட்டீங்க, இந்த இவங்களில் ஒருத்தவனை கூட்டிகிட்டு போங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா இப்போ மற்ற 2 பேரன்களையும் அப்படியே நோட்டீஸ் பண்ணதும் 2 பேரும் குடுகுடுன்னு இந்த ரூமை விட்டு ஓடி போயிட்டாங்க. திமிர பாரு இவனுங்களுக்கு, என் பேத்திங்களை கட்டினதுக்கப்புறம் இவனுங்களுக்கு இருக்குது அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக மெல்ல எழுந்து நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஹர்மீஸ்.